பவானி. வெல்கம் டு சாமி பொண்ணுஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். கத்திரிக்காவே பிடிக்காதவங்க கூட இந்த மெத்தட்ல செஞ்சு கொடுத்து பாருங்க, கண்டிப்பா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வைஸ்ல சூப்பரா இருக்குங்க. இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் விட்டு செஞ்சீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி பொண்ணுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 100 கிராம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். நான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே 10 பல்லு பூண்டு, இது ஒரு 30 கிராம் இருக்கும். இது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த மீடியம் சைஸில் 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 120 கிராம். நம்ம இது மட்டும் தான் தக்காளி போட போகிறோம், தாளிக்கும் போது தக்காளி சேர்க்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு 3 பீஸ் தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, சின்ன சின்ன பீஸாக. அப்போ தான் நல்லா சாஃப்டாக அரைப்பட்டு வரும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 30 கிராம். இது கூடவே 1 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 4 காஷ்மீர் மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி நம்ம அரைச்சி போட்டு குழம்பு வச்சிங்கன்னா நல்லா கெட்டியாகவும் டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருக்குங்க. நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுடுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் எண்ணெய் கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 250 கிராம். ஒரு 5 பீஸ் இருக்குங்க. நீங்கள் எந்த கத்திரிக்காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கீழ்ப்புறம் எக்ஸ் டைப்பில் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. உள்ளே எதனா சொத்தை இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா பெருசாக இருந்தாலும் உள்ளே பிஞ்சாக தாங்க இருக்கும். எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி உடனே தண்ணியில் சேர்த்துக்கோங்க. கருத்து போகாத இருக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். கடாயில் 100 கிராம் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆயில் விட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இது கத்திரிக்காவை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஸ்லோலே வச்சு இந்த கத்திரிக்காய் சுருங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கத்திரிக்காய் வதங்கி வரணும். கத்திரிக்காவை எண்ணெய் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுவே போதுமானது எண்ணெய். அதே கடாயில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் வெந்தயம், 150 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 100 கிராம் சேர்த்துருக்கோம். ஒரு 8 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா ஒரு கண்ணாடி பதத்து வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 3 கொத்து கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இந்த சைஸில் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க. அப்போ தான் இந்த பேஸ்ட்டு இது கூட சேர்க்கணும். ஒரு 3 நிமிஷம் நல்லா இது மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட வீட்டிலே அரைச்ச மிளகாய்த்தூள் இது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டில் 4 காஷ்மீர் மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். அது கலருக்காக தான் சேர்த்துருக்கேன், காரம் இருக்காது. இது கூட 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் 1 டம்ளர் தண்ணி மட்டும் தான் சேர்க்க போகிறேன். எனக்கு தண்ணியாக வேண்டாம், நல்லா கெட்டி பக்குவத்துக்கு வேணும். அதனால் 1 டம்ளர் மட்டும் சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்துருக்க மிளகாய்த்தூள் புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. அடுப்பை மீடியம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. 3 நிமிஷம் ஆன பிறகு நம்ம எண்ணெயிலே வதக்கி வச்ச கத்திரிக்காவை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஆல்ரெடி 75% கத்திரிக்காவை நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். மீதி இருக்க 25%க்கு தான் இந்த 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த கத்திரிக்காயில் நம்ம சேர்த்துருக்க மசாலா உள்ளே நல்லா இறங்கி வெந்து வரணும். லாஸ்ட் மினிட்ல அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ண எண்ணெய்லாம் மேலே பாருங்கள் எவ்வளோ திரண்டு வந்திருக்குன்ட்டு. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கார்னிஷ்காக கொத்தமல்லி கொஞ்சமாக தூவி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி கிரேவி பக்குவத்துக்கு பண்ணிங்கன்னா சுடு சுடு சாதத்துக்கும் சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் பக்காவான
டேஸ்ட் வைஸில் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நம்ம சேனல் சுவாமி பொண்ணுஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாட்டா பாய்.